நம்ம ஜானகி இருந்துட்டு வீட்ல சரியான பிரச்சனை போகுது அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ ஒரு யாகம் நடத்தலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நகை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது முன்னாடி வந்து வைக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கிட்ட சொல்லி நம்ம ஜானகி இருந்துட்டு அந்த நகை எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்றாங்க. ஆனா இந்த அஞ்சலி இருந்துட்டு நேரா போய் லாக்கர ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஏன்னா இவ கிட்ட தான் லாக்கர் சாவி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவ கிட்ட தான் பத்திரமா இருந்திருக்கணும். ஆனா அங்க போய் பார்த்தா அஞ்சலிக்கே மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. இவ திருடிட்டாளா? திருடியே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டுருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்குமே பிளான் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை நல்லவ கிடையாது, அவள் கெட்டவ அப்படின்ற மாதிரி நிரூபிக்கணும், அவளோட வழியிலேயே போய் நிரூபிக்கணும் அப்படின்றது தான் இப்போ இவங்க போட்டிருக்க பிளான். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி போய் லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு சொட்டு நகையை கூட காணும். அதை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ அந்த நகை எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட அம்மா வீட்ல அவங்க அம்மாவோட லாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது அஞ்சலியோட அம்மா அந்த சிந்தாமணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை தான் இலக்கியா செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.